ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தம் பிரியாணிக்கான மசாலா. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிளைன் பாத்திரத்தை இது பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல அந்த அளவு சேர்க்கறது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்டா வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு டேஸ்டான மசாலா கிடைக்கும். பாத்திரம் சூடானதும் 10 கிராம் ஏலக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏலக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியா எடுத்துக்கலாம். அடுத்து கிராம்பு ஒரு 10 கிராம், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கிராம்பும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதையும் தனியா இது வச்சுக்கலாம். அடுத்து ஜாதி பத்திரி ஒரு 5 கிராம் சேர்த்துக்கணும். இது ஃப்ரை ஆகிறப்பே கூட ஸ்டார் ஆனிஸ் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கோங்க. அன்னாசி பூ, அப்புறம் மராட்டி மூக்கு ஒரு 10 கிராம். இந்த மூணுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகே, ஸ்டார் ஆனிஸ் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து சின்னமன் ஒரு 10 கிராம், கூட கல்பாசி ஒரு 10 கிராம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது கூடயே பே லீஃப் ஒரு 10 கிராம். எல்லாமே சூடாக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை மிக்சியில நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மசாலா பவுடரை நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை இனிமேல் பிரியாணிக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.